Hi friends, welcome to Dhanya's காரைக்குடி சமையல். Today நம்ம சேனல்ல சிக்கனை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான இந்த சிக்கன் ரெசிபில பாத்தீங்கன்னா மிளகாய் தூளோ தக்காளியோ சேர்க்க போறதில்ல. வாங்க இனி நம்ம இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதுல இந்த அளவு கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. கொத்தமல்லி சேர்த்ததுக்கு அப்புறமா 20 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. 1 கப் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துக்கங்க. தயிர் வந்து புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கங்க. இப்போ இதில் 1 கப் அளவு புதினாவை நல்லா வாஷ் பண்ணதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதற்கிடையில் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு 5 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு, ஒரு சிறிய அளவு பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். அதில் ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணதை சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ இது மாதிரி கிளறி விட்டுட்டு வாங்க. வெங்காயத்தோட கலர் நமக்கு சேஞ்ச் ஆகி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். நல்லா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்பப்போ கிளறி விட்டுட்டே வாங்க. இந்த மாதிரி வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகி வர்ற ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாங்க. சிக்கனில் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணதுனால நீங்கள் இந்த ரெசிபிக்கு மஞ்சத்தூள் போடணுன்னு கட்டாயம் கிடையாது. வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் சிக்கன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணிலாம் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இதில் நம்ம 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக இஞ்சி பவுடர் அல்லது கார்லிக் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி விட்டுக்கலாம். அப்பப்போ சிக்கனை வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணுங்கிறக்காண்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை செஞ்சுட்டு வாங்க. இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா நமக்கு வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து தண்ணி வெளியாகி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 4 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 2.5 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எல்லா பக்கமும் மசாலா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. உங்களுக்கு இஞ்சி பூண்டு பவுடர் எப்படி பண்ணணும்னு தெரியணும்னா ஏற்கனவே நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், புதினா, தயிர் சேர்த்து அரைச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் சிக்கனில் வந்து மசாலா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாங்க. சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே வாங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி. பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்காம எவ்வளோ தண்ணி சிக்கன்லேருந்து வந்துட்டுருக்குன்னு. இப்போ நல்லா சிக்கன் சாஃப்டாக வெந்து வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு. சிக்கனும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பெப்பர் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ பெப்பர் சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து ஆப்ஷன் தான். சேர்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. இதை கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு நல்லா பட்டர் எல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரொம்ப சூப்பரான ஹரியாலி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.